பூரிக்கு எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவிஞ்ச உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை விட்டு நல்லா வதக்கணும். இதோட வதங்குறது 90% இந்த வெங்காயம் நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். ஸோ வதக்கும் போதே நாம் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்க போகிறோம். 90% நல்லா வெங்காயம் குக் ஆன பிறகு நாம் இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டாக உள்ளே கொட்டிக்கிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கட்டியாக நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றால வர்ற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.